சத்யா, சத்யா, என்ன சீனியர்? ஒரு நிமிஷம் பைக்ல ஏறேன். என்னது சும்மா சும்மா அவளை பைக்ல யார் சொல்லிட்டு இருக்கீங்க? ஆமா சீனியர், காலையில நீங்க விட்டது தெரிஞ்சாலே எங்க அம்மா விளக்குமாறு எடுத்து சாத்திரும். காலையில போனதை கண்டிப்பா சொல்லி கொடுப்பேன் பாரு. ஏன்டி இப்படி எல்லாம் பண்ற? சொல்லாதட்டி. சத்யா, ஒரு 10 நிமிஷம் தான், கொஞ்சம் வந்து ஏற வண்டியில. சும்மா இருங்க சீனியர், சும்மா சும்மா கூப்பிடாதீங்க. எங்க வீட்டெல்லாம் இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும். ஏதோ அப்பதான் அவசரமா கூப்பிட்டீங்கன்னு வந்து அவ்வளவுதான். ஆமா சீனியர், எங்க அம்மா குணம் தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. கிளம்புங்க கிளம்புங்க. சோனியா, நீயாட்டு புரிஞ்சுக்கிடுவேன்னு நினைச்சேன், நீயும்ல சேர்ந்து பேசுத. ஒரு 10 நிமிஷம் மட்டும் வர சொல்லேன், அப்புறமா நான் என்னங்கறத சொல்றேன். 10 நிமிஷமும் வர முடியாது, 5 நிமிஷமும் வர முடியாது. கிளம்புங்க. சத்யா, என் மேல உண்மையிலேயே நம்பிக்கை இருக்கு அப்படின்னா வந்து ஏறு. ஏடி என்ன போயிட்டு இருக்க? உனக்கு என்ன பைத்தியமா? சீனியர் நல்லவர்டி, கண்டிப்பா தப்பா எதுவும் இருக்காது. என்னன்னு மட்டும் கேட்டு வந்துடுறேன். நீ பாரு, இன்னைக்கு அம்மாட்ட பிறந்தநாளதுமா நல்லா அடி வாங்கி சாவ போற பாரு. சோனியா, சும்மா பயம் காட்டிக்கிட்டு இருக்காத. சத்யா, நீ சீக்கிரம் வா, நான் 10 நிமிஷத்துல விட்டுருதேன். சோனியா, நீ நடந்து போயிட்டு உங்க அக்கா 10 நிமிஷத்துல வீடு வந்து சேர்ந்துருவா. எப்படியும் ஒளிஞ்சு போங்க ரெண்டு பேரும். எனக்கு என்ன வந்திருக்கு? இந்த சீனியர் பரதேசி ஓவரா பண்றான். சீனியர் எங்க நாட்டு சொல்லுங்களேன் ப்ளீஸ், கொஞ்ச நேரம் அமைதியா வா. ஏங்க, நம்ம மகன் எம்இ ஃபைனல் இயர் படிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த வருஷத்தோட படிப்பு முடிஞ்சிரும். மினிஸ்டர் பொண்ணு கேட்டுருங்க சரியா? அடுத்த வருஷம் கல்யாணத்தை முடிச்சிருவோம். பொறு, என்ன அவசரம்? ஒரு 2 வருஷம் வேலை பார்க்கட்டும், ஒரு 29 வயசுல கல்யாணம் பண்ணுவோம். ஆஹா, காலாங்காலத்துல கல்யாணம் பண்ணிடணும். அது மட்டும் இல்லாம மினிஸ்டர் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்கலாம். டக்கு புக்குன்னு பேச முடியுங்க, பெரிய இடம் பார்த்தீங்களா? சரி, பார்ப்போம். அவர் உங்க ஃப்ரெண்டு தானே, வேற என்ன பாப்பம் பாப்பன்ட்டு கிடைக்கிறு? பேசிருங்க, அடுத்த மாசத்துக்குள்ள பேசிருங்க சொல்லிட்டேன். அவசரப்படாத, எதுனாலும் பொறுமையா தான் செயல்படணும். என்ன சீனியர், உங்க வீட்டுக்கு கூட்டு வந்திருக்கீங்க? இன்னைக்கு உன் பர்த்டே தானே, எங்க அம்மா அப்பா கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போ. எங்க அம்மா அப்பா எப்பவுமே உன்னை பத்தி சொல்லிட்டே இருப்பாங்க. உன்னை காப்பாத்தின அந்த பொண்ணு எப்படி இருக்கான்னு கேட்டுட்டே இருப்பாங்க. அன்னைக்கு வந்ததுக்கே பணத்தை எடுத்து நீட்டினாங்க. இன்னைக்கு பர்த்டே ஏதாவது கிஃப்ட் எதுவும் கொடுத்துட போறாங்க. எங்க அம்மா அடி வளர்த்துரும். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ வா. என்னால இந்த பிள்ளை கூட்டு வந்திருக்க? என்ன விஷயம்? அம்மா, அவளுக்கு இன்னைக்கு பர்த்டே. ஓ, பிறந்த நாள் வாழ்த்துக்கள்மா. தேங்க்யூ அங்கிள். இல்ல ஒரு ஆளை கூட்டு வந்தா முன்கூட்டியே சொல்ல மாட்டியா? விருந்துக்கு ஒண்ணுமே ரெடி பண்ணலையே. ஒரு விருந்து ரெடி பண்ணாலும் எப்படி 2-3 மணி நேரம் ஆயிருமே. ஐயோ வேண்டாம் ஆண்டி, எங்க வீட்ல கேக் கட் பண்ணதுக்கு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு நிமிஷம் இருமா, அந்த வாரேன். உட்காருமா. சரி அங்கிள். நல்லா படிக்கியாமா? இன்னைக்கு எக்ஸாம் தானே? ஆமா அங்கிள், நல்லா படிக்கேன். ஒரு நிமிஷம் அப்படியே இருமா. ஐயோ ஆண்டி, இது என்ன மோதிரம் குடிக்கீங்க? இருக்கட்டுமா, உன் பிறந்தநாள் பரிசா வச்சுக்க. ஐயோ ஆண்டி வேண்டாம் ஆண்டி, எங்க அம்மா பார்த்தா திட்டுவாங்க ஆண்டி. ப்ளீஸ் ஆண்டி எடுத்துக்கங்க. எங்களுடைய பிறந்தநாள் பரிசுன்னு சொல்லுமா. ரொம்பலாம் இல்ல, 1 பவுன் தான். எப்பா, அம்மா சரியான பிசுனாரி. வெறும் 1 பவுனுக்கு போய் மோதிரம் எடுத்துட்டு வந்திருக்கா. ஒரு 5 பவுன்ல செயின் போடலாம்லப்பா? நமக்கு இருக்கிற வசதிக்கு போட்டா என்ன? 5 பவுனுக்கு எவ்வளவு விலை ஆகும்னு தெரியுமா? 5 லட்சம் ஆகும். நீயா சம்பாதிச்சு கொடுத்துருக்க? வாய பாரு. ப்ளீஸ் ஆண்டி வாங்கிக்கோங்க ஆண்டி, ப்ளீஸ் ஆண்டி. சு, பெரியவங்க கொடுக்கும்போது அப்படிலாம் பேசக்கூடாது. இது என்ன பேச்சு? அன்னைக்கு பணம் கொடுக்க வேண்டாம்னு ஓடிட்டா இன்னைக்கு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? போட்டுக்கோ. அம்மா அப்பா திட்டுவாங்க ஆண்டி. பிறந்த நாளுக்கு பரிசா கொடுத்தா யாரும் திட்ட மாட்டாங்கம்மா, வச்சுக்கோ. சரி ஆண்டி, ஆனா எங்க அம்மா கண்டிப்பா திட்டுவாங்க. நான் போயிட்டாரே. சரிம்மா போயிட்டா. இந்த பையன் முதல்ல சொல்லியிருந்தா உனக்கு விருந்து ஏற்பாடு பண்ணிருப்பேன். திடீர்னு கூட்டு வந்துட்டான். பரவாயில்ல, இருக்கட்டும் ஆண்டி, நான் போயிட்டாரே. சார் நான் போயிட்டாரே. சரிம்மா. ஒயாம அந்த பிள்ளையை கூட்டு வரான். அன்னைக்கு பணம் கொடுத்தோம், ஐயோ வாங்காம போயிட்டோமோ. இன்னைக்கு போனால் ஏதாவது கிடைக்கும்ட்டு பிறந்த நாளுக்கு சக்க வச்சு வந்திருக்கும்னு நினைக்கேன். அன்னைக்கே வாங்கியிருக்க வேண்டியதானே. சரி, இனிமே ஒயாம வந்தால் எதுவும் கொடுக்க முடியாது, பத்திடுங்க. ஆசை யாரதான் விட்டது? அன்னைக்கு பணத்தை பார்த்து வீட்டில் போய் சொல்லியிருக்கோம். உடனே அவங்க அம்மா அப்பா இனிமே கொடுத்தா வேண்டான்னு சொல்லாதான் வாங்கி கொண்டிருப்பாவ. உடனே இன்னைக்கு பிறந்த நாள் இவங்கிட்ட வந்து சொல்லியிருக்கோம், உங்கள் வீட்டுக்கு கூட்டு போன்னு சொல்லியிருக்கோம். உடனே அவன் கூட்டு வந்திருக்கான். அதை மோதிரம் கொடுத்தோன்னே வாங்கிட்டு. சின்ன பிள்ளைகள் எவ்வளோ விவரமா இருக்கு. நம்ம தான் இப்படி இருக்கோம். சரி, 1 பவுன் மோதிரம் போட்டாச்சு. அதுவும் நம்ம பயலோட உயிரை காப்பாற்றினதுக்கு. இதே சாக்க வச்சு ஒயாம வந்தால் நம்ம மூஞ்சி காட்டிட வேண்டியதான். அது மட்டும் இல்லாமல் இவனும் மண்டில் தட்டி வைங்க. என்ன இந்த பிள்ளை கூட ஒயாம சுற்றிக்கிட்டு இருக்கான்? நம்ம மினிஸ்டர் வீட்டில் பொண்ணு எடுக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். இவன் வந்து இப்படி சுற்றிக்கிட்டு தெரியுதானே? நமக்கு மருமலா வரவங்க நம்மளை விட உயர்ந்திருக்கணும். எல்லாத்துலேயும் ஒரு அந்தஸ்து வேணும். ஆமாம், சத்தம் போட்டு வைங்க. இவனை சொல்லிவிட்டேன். சரி கிடையாது, இதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. சரி, நான் பேசுதேன். இங்க இருங்க சீனியர், அடிக்கடி உங்க வீட்டுக்கு கூட்டு போறீங்க. எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. உங்க வீட்டுல ஆனா பணத்தை எடுத்து நீட்டுறாங்க, நகை எடுத்து நீட்டுறாங்க. ஏன்னா அதுக்கு ஆசைப்பட்டு வந்த மாதிரி என்ன நினைச்சிட போறாங்க.
ஏ லூசு, எங்க அம்மா அப்பா அப்படிலாம் நினைக்கவே மாட்டாங்க. அவங்க எப்ப பார்த்தாலும் ஒன்னே தான் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, நம்ம பையல அந்த பொண்ணு பிள்ளைட்டு காப்பாத்தலன்னா என்ன ஆயிருக்கும் என்ன ஆயிருக்கும்னு எங்க அம்மா ஒயாம சொல்லிட்டு கிடந்தாவ. அதான் உன்னை கூட்டு போனேன், இனி கூட்டு போக மாட்டேன்டே. தப்பா நினைச்சிட கூடாது, எங்க அம்மா அப்பாக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. சரி சரி, நீ முதல்ல போய் உங்க தங்கச்சியை சமாதானப்படுத்தி போட்டு விட்டுறாம. இல்ல நான் எங்க அம்மா அப்பாட்ட உண்மையை சொல்லிடுவேன். நான் எதையுமே எங்க அம்மாட்ட மறைக்க மாட்டேன். காலையில் நீங்க டிராப் பண்ணது, இப்போ உங்க வீட்டுக்கு கூட்டு போனது எல்லாத்தையுமே சொல்லிடுவேன். ஐயோ, எங்க சித்தி பார்த்துட்டாங்க. போது போது இங்கே நிறுத்துங்க. இது என்ன 100 வருஷம் ஆமை மாதிரி இருக்குது உங்க சித்தியா? ஐயோ நிறுத்துங்க நிறுத்துங்க, நான் போயிட்டாரேன். சரி சரி. இவன் யாரு? ஆந்த கண்ணு, அந்த பரட்டைக்கு ஏத்த ஹீரோவா? இந்த விஷயத்தை எங்க அக்கா கிட்ட சொல்லி கொடுக்க கூடாது. இந்த பிள்ளை நல்லா சுத்தி இவனோடி ஊரை விட்டு ஓடணும். அதை நான் பார்த்து கை கொட்டி சிரிக்கணும். இப்ப இந்த பிள்ளை கிட்ட நல்ல பிள்ளை மாதிரி நடிப்போம். நீலாம்பரி படத்துல வர்ற நீலாம்பரி மாதிரி இந்த பிள்ளையை நம்ம நல்லா கெடுத்து விட்டுருமோ. சத்தியம்மா நல்லா இருக்கிறியா? யாரும் ஒன்ல அவ்வரா? இல்ல சித்தி, எங்க காலேஜ் சீனியரு. எனக்கு இன்னைக்கு பர்த்டே இல்ல, அதனாலதான் இன்னைக்கு டிராப் பண்ணிட்டு போறாங்க. பர்த்டேவா? ஹாப்பி பர்த்டேமா. உனக்கு கொடுக்கறதுக்கு இந்த சித்தி கிட்ட எதுவுமே இல்லை, நினைச்சுக்கிடாத, எதுவும் நினைச்சுக்கிடாத. பரவாயில்ல சித்தி. பையன் நல்ல ஆள் சூப்பரா இருக்கான், நல்ல பயலா தெரியுதானே? உன் மேல உசுரே வச்சிருக்கான் பத்தியா? அவனுடைய பார்வையிலே தெரியுது அவனுடைய அன்பு. சீச்சி, அப்படி எதுவுமே கிடையாது. அவங்க எங்க காலேஜ் சீனியர், அவ்வளவுதான். காலேஜ் ஓனருக்கு பையன், வேற ஒண்ணும் கிடையாது. இப்ப காலேஜ் ஓனருக்கு பையலா? பிடிச்சாலும் பிடிச்சிருக்க, புளிய கம்பா பிடிச்சிருக்கிய. லவ் பண்ணு, வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். காதலியுங்கள், காதலிக்கப்படுவீர்கள். ஏதாவது மெண்டல் மாதிரி பேசாதீங்க சித்தி, வழி விடுங்க. நான் உங்க அம்மாட்ட சொல்லிடுவேன்னு பயந்துதான் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க. ஓ மேல சத்தியம், செத்து போன எங்க அம்மா மேல சத்தியமா நான் சொல்ல மாட்டேன், சரியா? நல்லா அவன் கூட சுத்து, சினிமா, பீச்சு, பார்க்கு, எல்லா இடத்துக்கும் போ. சந்தோஷமா வாழ்க்கையை என்ஜாய் பண்ண, தப்பே கிடையாது. இந்த வயசுல பண்ணாம வேற எந்த வயசுல பண்ண முடியும்? இப்ப இவன் கூட சுத்து, லவ் பண்ற வரைக்கும் பண்ணு, துட்டுக்கிட்ட புடுங்க. அப்புறமா உங்க அம்மா எவனாவது ஒரு வத்தலோ சொத்தலோ ஒரு கஷ்டப்பட்ட பையல கல்யாணம் பண்ணி வைப்பா, அவனையும் பண்ணிக்கோ, தப்பு இல்ல. சீ வாய் மூடு. உங்ககிட்ட பேசவே கூட எங்க அம்மா அப்பா சொன்னாங்க. எவ்வளவு ஒரு கேவல வக்கர புத்தி உனக்கு. வக்கிரம் விக்கிரம் நக்கிரம் என்னனாலும் சொல்லிக்கோ. சந்தோஷமா இருப்பல, நான் சொல்ல மாட்டேன், யார்ட்டும் சொல்ல மாட்டேன். வரட்டா? சீ, இந்த பொம்பளை மாதிரி ஒரு கேடு கட்ட பொம்பளை நான் பார்த்ததே கிடையாது. எவ்வளவு தப்பு தப்பா பேசிட்டு போகுது. ரெண்டாவது உள்ளவதான் ஒரு மாதிரி மினிக்கி மாதிரி இருப்பா, அவதான் லவ் பண்ணுவான்னு நினைச்சா இங்க பரட்டைக்கு செட் ஆயிட்டு போல. அப்போ அவெல்லாம் கேட்கவே வேண்டாம். எம்மாடி, இந்த பொம்பளைலாம் பேசுற அளவுக்கு நடந்துக்கவே கூடாது. இனிமே சீனியராவது சூனியராவது ஒருத்தர்கிட்டையும் பேசக்கூடாது, வண்டிலையும் போகக்கூடாது. எங்க அம்மா அப்பாவை தலைகுனியை விடவே மாட்டேன், எப்பவுமே விட மாட்டேன். இப்பவே போய் நடந்த எல்லாத்தையும் எங்க அம்மாட்ட சொல்லிடுவேன். இந்த பூனை ரொம்ப அழகா இருக்கு. ஹலோ கேட், ஹலோ. என்ன இது மியாவை இவ்வளவு பயங்கரமா சொல்லுது? என்னாச்சு? புகழ இன்னும் காணோம். ஹேய், பிஸ்கட் வேணுமா? என்ன ஓடிருச்சு அதுக்குள்ள? வெண்ணிலா, என்ன ஃபோன் பண்ணி நீ வெளியே வர சொன்ன? வா உள்ள போலாம், அங்கிள் யாசுவாரு. அதெல்லாம் முடியாது, எங்க அப்பா உங்களை மீட் பண்ணணும்னு சொல்லிருக்காங்க. சீக்கிரம் வாங்க, போய் எங்க அப்பாவை பார்த்துட்டு வந்துருவோம். இப்போமா? ஒர்க்கிங் ஹவர்ஸ்ல போக முடியாது. ப்ளீஸ் புகழ், எங்க அப்பா ஒரு வாட்டி மீட் பண்ணுங்க, நம்ம கல்யாணத்தை பத்தி பேசுவாங்க. இப்போதைக்கு கல்யாணத்தை பத்தி பேசக்கூடாதுன்னு சொன்னா இல்லையா? ஓகே ஓகே, உங்களை எங்க அப்பாக்கு நான் காட்டணும், உங்களை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணணும். வாங்க போலாம். ஒரு மணி நேரத்துக்குள்ள விட்டுருவல்ல? ஆமா விட்டுருவேன், வாங்க புகழ் போலாம். என்ன இது? இது வேற மாதிரி போகுது. இதை இப்படியே விட்டா என்னோட வாழ்க்கை கேள்விக்குறியாயிரும். என்னோட கால். என்னாச்சு? அந்த பூனை என் காலை பரண்டிட்டு ஓடுது. அடக்கடவுளே, சமந்தா வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டா. வெண்ணிலா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். அந்த பூனை நீ சாதாரணமா நினைக்காத, அது ஒரு விஷ பூனை. அது ரொம்ப ஆபத்தான பூனை. நான் விஷ பூனையா? இரு, நிஜமாவே உனக்கு விஷ வைக்கிறேன். ஓ மை காட், அப்படியா? சரி, இனிமே அந்த பூனை வந்தா நான் கல்லை வச்சு அடிச்சு விரட்டிடுறேன். என்ன கல்லை வச்சு அடிப்பியா? அதுக்கு முன்னாடி உன அந்த உலகத்தை விட்டு அனுப்பிடுறேன். ஐயோ, அப்படிலாம் அடிக்க கூடாது, பாவம். சரி வா, நம்ம போவோம். எனக்கு நீ பாவம் பாக்குறதா இருந்தா என் கழுத்துல நீ தாலி கட்டி இருக்கணும். இப்படி நீ தேர்தரமா மீன் பிற காலையை விட்டுருக்க மாட்டேன். இவங்க ரெண்டு பேரும் ஜோடி ரொம்ப கன்றாவியா இருக்கு. எனக்கு புகழுக்கு தான் ஜோடி சூப்பரா இருக்கும். புகழ் பூனை புருஷன். வெண்ணிலா எந்தன் கண்ணிலா எந்தன் மகளே, இன்னும் அதுக்குள்ள ஹாஸ்பிட்டல் முடிஞ்சிட்டா? அப்பா, எனக்கு குரல் கொடுத்த அந்த கடவுள் வந்திருக்காரு, அவரை நான் கூட்டிட்டு வந்திருக்கேன். புகழ் வாங்க. வாருங்கள், உட்காருங்கள். உட்காருங்க புகழ். தினமும் என் மகள் உங்களை பத்தியே புகழ்ந்து கொண்டே இருக்கிறாள்.
என்ன செஞ்சாலும் ஈடாகாது. நம்ம சொத்தெல்லாம் எழுதி கொடுத்துருமாப்பா. ஐயோ அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். சொத்து என்ன பெரிய சொத்து, எந்த மகளையே இவருக்கு நான் கொடுக்க போகிறேனே. அதானே, அப்படி சொல்லுங்க. அதாவது அங்கிள், எனக்கு வெண்ணிலா ரொம்ப பிடிக்கும், அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா நான் நிறைய சாதிக்கணும், நிறைய கண்டுபிடிக்கணும், நிறைய நோய்களுக்கெல்லாம் மருந்து கண்டுபிடிக்கணும்னு இருக்கேன் பார்த்துக்கிடுங்க. அது போக எங்க அங்கிள் கிட்ட கொஞ்சம் பர்மிஷன் வாங்கணும். அவர் தான் உருண்டை மண்டை, அவர் என்ன சொல்லுவாரோ தெரியல, அதான் கொஞ்சம் பயமா இருக்கு. அவரிடம் பேச நான் இருக்கிறேன், நீங்கள் கவலைப்பட வேண்டாம். என் பொண்ணுக்கு உங்கள் மருத்துவத்தையும் நிறைய சொல்லிக் கொடுங்கள். உங்ககிட்ட இருந்து நான் நிறைய கத்துக்கிட்டே இருக்கேன்ப்பா. டாக்டர் கல்யாணம் பண்றது தானே கரெக்டா வரும். அங்கிள், எங்க உருண்டமண்ட அங்கிள் மகளும் டாக்டர் தானே, அதனால அவளை கல்யாணம் பண்ணணும்னு அவர் ஆசைப்படுதாரு. ஆனா எனக்கு அவன் மேல பெருசா எந்த அபிப்பிராயமும் கிடையாது. அது மட்டும் இல்லாம எனக்கு வெண்ணிலாவை ரொம்ப பிடிச்சு போச்சு. நான் எப்படியாட்டும் அவர்கிட்ட பேசி சம்மதிக்கிறேன். ஒரு வருஷம் போட்டுமே. அவசரம் இல்லை, 1 வருஷமோ 2 வருஷமோ எடுத்துக்கோங்க. ஆனால் கண்டிப்பாக வாக்கு கொடுக்க வேண்டும். என் மகளை கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு 2 வருடம் கழித்து நீங்கள் போயிட்டீங்கன்னா நான் என்ன செய்ய முடியும்? சேச்சே, நான் அந்த அளவுக்கு கேவலமானவன் கிடையாது. இப்பவே நான் சொல்லிடுவேன், முடியும் இல்ல முடியாதுன்னு. அப்படிலாம் ஏமாத்த மாட்டேன். அதுக்கு முந்தி நீங்க எங்க அங்கிள்கிட்ட கொஞ்சம் பேசுனீங்கன்னா நல்லா இருக்கும். அப்புறமா நான் வாக்கு கொடுக்கணே. சாரி, நான் அடுத்த வாரம் நல்ல நாள் பார்த்து உங்கள் அங்கிளிடம் வந்து பேசுகிறேன். புகழ், அங்கிள் வேண்டாம்னு சொல்லிட்டு நீங்க வேண்டாம்னு பேவீங்களா? இல்ல, முடிஞ்ச வரைக்கும் அங்கிள்கிட்ட பேசி பார்ப்போம். அதுக்கு மேல என்ன வருதுன்னு பார்த்துக்கிடுவோம். நீ எதுவும் கவலைப்படாத. சரியா? இப்போ ஹாஸ்பிட்டல் போகும் நேரம் ஆகுது, வா. எனக்கு ஒரு முக்கியமான கேஸ் இருக்கு. அப்பா, எங்களுக்கு வேலைக்கு டைம் ஆயிடுச்சு, நாங்க போயிட்டு வரோம். வெண்ணிலா எந்தன் கண்ணிலா எந்தன் மகளை போயிட்டு வா. அந்த வெண்ணிலா கண்ணிலான்னு அவங்க அப்பா சொல்லிக்கிட்டே இருக்காரு. அது எங்க குடும்ப சாங்கு. எங்க அப்பா அதை சொல்லி சொல்லி கூப்பிட்டே இருப்பாரு. வீட்டுல இருந்தா 10 வாட்டி இந்த வார்த்தையை கேட்டே இருக்கணும் போல. எப்பாடியோ. வெண்ணிலா எந்தன் கண்ணிலா எந்தன் மகளே, ராத்திரி சீக்கிரம் வந்துவிடு. சரிப்பா.